Hi, this is Ann. Welcome back to this video. From this class today we are going to learn the usage of or. How to make a yes or no question by using or. Okay, only or வச்சு நாம எப்படி yes or no question செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ yes or no question சொன்னா நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ் அல்லது நோ அப்படி இருக்கும். அப்படி எஸ் அல்லது நோ இருக்கணும்னு சொன்னா கொஸ்டின் எப்படி இருக்குன்னா ஒரு வெர்பு வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து எந்த ஒரு வெறுப்பும் இருக்கலாம். டுடே வந்து நம்ம ஆர் வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆர் ப்ளஸ் ஏ நவுன், ஒரு நவுனாக இருந்தால் அது வந்து ஒரு பேராக இருக்கலாம். ஸோ வந்து நம்ம பேர் வச்சு சொல்லலாம். ஓகே, ஆர் யூ ஒரு கேர்ளுடைய பேரை நம்ம எடுத்துக்கலாம். டியா, ஆர் யூ டியா, ஆர் யூ டிண்டு அப்படின்னு சொன்னால் நீ வந்து டியாவா, டியானா ஒரு பேர், நீ வந்து டியாவா. ஓகே, ஆர் யூ டிண்டு. ஓகே, ஆர் யூ ஜினு, நீங்கள் வந்து ஒரு ஜெனுவா. ஆர் யூ ஜெயின், நீங்கள் வந்து ஜெயினா. ஆர் யூ ஆன், நீங்கள் ஆனா. அப்போது ஆர் யூ ஹேனா கேட்கலாம். ஓகே, இனி வந்து ஒரு பாயோட பேர் எடுத்துக்கலாம். சாம், ஆர் யூ சாம், ஆர் யூ ஜான், ஆர் யூ விவேக், ஆர் யூ விஜய், ஆர் யூ அஜித், இப்படி நம்ம பேர் கேட்கலாம். அப்போ ஆர் யூ மிஸ்டர் வந்து நம்ம கேட்கணும்னு சொன்னால் ஆர் யூ மிஸ்டர் Vijay, are you Mr. Prabhu, are you Mr. etc. Okay, so are you Mrs. Hannah, are you Mrs. Ann, are you Mrs. Lada, Sudha, இதா பேர் வச்சுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஆர் யூ வச்சு கேட்கும்போது நீங்கள் நேம் வச்சு கேட்குறீங்க. ஸோ வந்து நீங்கள் ஆர் யூ யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, நேம் கேட்குறதுக்கு நம்ம ஆர் யூஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். டுடே வந்து ஒன்லி நவுன் ப்ளஸ் ஆம் இஸ் ஆரில் நம்ம ஆர் மட்டும் தான் வச்சு நம்ம கேட்குறோம். நவுன்ஸ்னால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேம் வச்சு நம்ம கேட்குறோம். நம்ம ஆர் யூ கேட்குறோன்னு சொன்னோன்னா ஒன்லி வந்து யாருக்கு தான் கேட்கலாம்? ஒன்லி வந்து பாய்ஸ், கேர்ள்ஸ், டீச்சர், பீப்புள்ஸ்க்கு தான் நம்ம கேட்கலாம். ஆர் யூ ஒரு அனிமல் பார்த்து நம்ம ஆர் யூ டாக் அப்படி நம்ம கேட்க மாட்டோம். ஸோ வந்து இன்றைக்கி ஆர் யூ வந்து நம்ம ஒன்லி ஃபார் பீப்புள்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஆர் யூ வந்து நேம்க்கு கேட்டது போல் உங்களுடைய வயசு பற்றி நம்ம கேட்கும்போது ஒருத்தர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 35 இயர்ஸ் ஓல்டா நீங்கள் அப்படின்னு கேட்கணுன்னா ஆர் யூ 35 இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் 35 இயர்ஸ் ஓல்டா உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ 40 இயர்ஸ் ஓல்ட், ஆர் யூ 25 இயர்ஸ் ஓல்டு, ஆர் யூ கேர்ள், ஆர் யூ பாய், இப்படிலாம் கேட்கலாம். நீங்கள் வந்து ஒரு கேர்ளா, நீங்கள் வந்து ஒரு பாயா, ஆர் யூ வயசு நீங்கள் கேட்கலாம். ஆர் யூ வந்து இப்போ வந்து ஸ்டாண்டர்ட், அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்குன்னா ஆர் யூ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், ஆர் யூ 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், ஆர் யூ +2 ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ காலேஜ் ஸ்டூடெண்ட், ஆர் யூ காலேஜ் பாய், ஆர் யூ. ஓகே, இனி வந்து ஒருத்தருடைய ஜாப் நம்ம கேட்கணும்னா ஆர் யூ டீச்சர், ஆர் யூ டாக்டர், ஆர் ஏ நர்ஸ், ஆர் ஏ போலீஸ்மேன், ஆர் யூ ஏ சர்வெண்ட், ஏ வாட்ச்மேன், அப்படி நம்ம ஒரு ஜாப் பற்றி கேட்குறோம். ஓகே, ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஆர் யூ ஏ டாக்டர் அல்லது வந்து ஆர் யூ 25 இயர்ஸ் ஓல்டு அல்லது ஆர் யூ மிஸ்டர் ஜேன் அப்படி நம்ம கேட்கும்போது எஸ் அப்படி நீங்கள் ஆன்சர் வந்து எஸ் ஐ ஆம் சொல்லுங்கள். எஸ் ஐ ஆம், எஸ் ஐ ஆம் ஜான், எஸ் ஐ ஆம் 35 இயர்ஸ் ஓல்டு, எஸ் ஐ ஆம் ஏ போலீஸ்மேன், ஐ ஆம் ஏ போலீஸ்மேன் அப்படிங்க சொல்லுங்கள். எஸ் நீங்கள் சொல்லுவீங்க. நோன்னு சொன்னால் நீங்கள் நோ, ஐ ஆம் நாட் ஏ போலீஸ்மேன், ஐ ஆம் நாட் ஏ கிளர்க், ஐ ஆம் நாட் ஜேன், ஐ ஆம் நாட் சாம், ஐ ஆம் நாட் ஆனா, ஐ ஆம் நாட் ஆன், ஐ ஆம் நாட் சம்திங் எக்ஸெட்ரா அப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ வந்து என்னென்னு சொன்னோன்னா நாட் நோன்னு சொன்னோன்னா ஐ ஆம் நாட், எஸ்ன்னு சொன்னால் எஸ் ஐ ஆம், நோன்னு சொன்னால் நோ ஐ ஆம் நாட், எஸ் சொன்னால் எஸ் ஐ ஆம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அவங்களுடைய ஏஜ் பற்றி பார்த்தோம். ஸோ அவங்களுடைய நேம் பற்றி பார்த்தோம். இனி வந்து அவங்க எந்த நேஷனாலிட்டி அப்படி நம்ம கேட்கணும்னு சொன்னால் ஆர் யூ ஃப்ரம் இந்தியா, நீங்கள் இந்தியாவில் உள்ளவங்களா, உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் இந்தியாவா அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ அன் இந்தியன் கேட்போம். அது வந்து இந்தியனா, ஆர் யூ அன் இந்தியன், ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படி நம்ம கேட்கலாம். இந்தியாவில் இருந்தால் வரீங்க, நீங்கள் இந்தியாக்காரங்களா. ஆர் யூ ஃப்ரம் கேரளா, ஆர் யூ ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகே, ஆர் யூ அண்ட் இந்தியன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவாக, ஆர் யூ அண்ட் யூரோப்பியன்னா எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக. அப்புறம் ஆர் யூ ஃப்ரம் ரஷ்யா, ஆர் யூ ரஷ்யன், ஆர் யூ. ஓகே, ஆர் யூ வந்து நம்ம கேட்கும்போது ஆர் யூ ஃப்ரம் சைனா,
ஆர் யூ சைனீஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஃப்ரம்னாலும் ஆர் யூ ஃப்ரம் அல்லது ஆர் யூ அன் இந்தியன் கேட்டாலும் சேம் தான். அப்போ ஆர் யூ வச்சு இப்போது அவங்களுடைய நேஷனாலிட்டி கேட்குறோம். ஆர் யூ ஃப்ரம் வில்லேஜ், ஆர் யூ ஃப்ரம் சிட்டி, ஆர் யூ ஃப்ரம் டவுன், இதெல்லாம் நம்ம கேட்கலாம். அப்புறம் ஆர் யூ நீங்கள் வந்து ஒரு வெஜிடேரியனா ஒரு வெஜிடேரியனா, ஓகே. ஆர் யூ a வெஜிடேரியன், ஆர் யூ a நான் வெஜிடேரியன் அப்படி நம்ம கேட்கலாம். ஸோ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படி கேட்கலாம், ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் இப்படி கேட்ட அப்புறம் நீங்கள் வந்து மேரிடா சிங்கிளா அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஆர் யூ மேரிட், ஆர் யூ சிங்கிள், ஆர் யூ எ பேச்சுலர், ஆர் யூ இப்படி கேட்கலாம். ஸோ ஆர் யூ ஃப்ரம் வந்து கேட்கும்போது நீங்கள் ஆர் யூ ஃப்ரம் பிக் ஃபேமிலி, ஆர் யூ ஃப்ரம் ஸ்மால் ஃபேமிலி, ஆர் யூ ஃப்ரம் ஜாயிண்ட் ஃபேமிலி, இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், ஓகே. ஸோ நீங்கள் எஜுகேட்டட் ஃபேமிலியா அப்படின்னு கேட்டோன்னா ஆர் யூ எஜுகேட்டட், ஆர் யூ எஜுகேட்டட், நீ வந்து எஜுகேட்டடா. ஆர் யூ ஃப்ரம் எஜுகேட்டட் அப்படின்னு சொன்னால் ஆர் யூ ஃப்ரம் எஜுகேட்டட் ஃபேமிலின்னு கேட்டால் நீங்கள் எஜுகேட்டட் ஃபேமிலியில் இருந்தால் வாரீங்க அப்படின்னு அர்த்தம், ஓகே. ஸோ உங்களுக்கு ஆர் யூ வச்சு கேட்கும்போது நீங்கள் ஆர் ஃபஸ்ட் எடுங்க சென்டென்ஸில். ஆர் ப்ளஸ் ஆர் யூ சப்ஜெக்ட் ப்ளஸ் அந்த ஆப்ஜெக்ட் என்ன சொல்ல வரீங்களோ அது வந்து கேட்கலாம். ஸோ நீங்கள் இனி வந்து என்ன சொல்லணும்னா ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்போர்ட்ஸ், ஓகே. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் செஸ், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் music, are you interested in acting, are you interested in teaching, are you interested in playing chess, playing football, volleyball, watching TV, listening songs அப்படி கேட்கலாம், ஓகே. are you interested in அப்படின்னு கேட்டோன்னா உங்களுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்டடா. are you interested in teaching அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு டீச்சிங்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இங்கே ஆர் யூ வச்சு நம்ம கேட்கும்போது நிறைய விஷயம் கேட்டுகிட்டே இருக்கலாம். இன்னும் வந்து என்னன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து எப்படி பார்க்குறதுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆர் யூ நம்ம நேரடியாக வந்து ஆர் யூ பியூட்டிஃபுல், ஆர் யூ ஜென்டில் இதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஸோ வந்து கேட்கலாம், பட் ஆர் யூ பியூட்டிஃபுல் அப்படி நம்ம கேட்க மாட்டோம். இன்னும் ஒருத்தங்களை கேட்கும்போது தான் இஸ் யுவர் பிரதர் பியூட்டிஃபுல், ஹேண்ட்ஸம், இந்த வேர்டெல்லாம் குட், ஆர் வந்து வெரி கைண்ட் பர்சன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நேரடியாக கேட்கணும்னு சொன்னால் கேட்குறோம். ஆர் யூ ஷார்ட், ஆர் யூ டால். இப்போ ஃபோனில் வந்து உங்களை யாருமே பார்க்காதவங்க கேட்பாங்க ஆர் யூ ஏ டால் பர்சன், ஆர் யூ வெரி ஷார்ட், ஆர் யூ ஃபேட் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேட்டாக இருப்பீங்களா ஷார்ட்டாக இருப்பீங்களா, நீங்கள் ஒரு கைண்டு பர்சனா, ஆர் யூ ஏ கைண்ட் பர்சன், ஆர் யூ லவ்லி பர்சன், ஆர் யூ ஜென்டில்மேன், ஆர் யூ லாயல் அப்படி கேட்கலாம். நீங்கள் வந்து நேர்மையானவங்களா, ஒரு ஜென்டில்மேனா, ஒரு நல்லவங்களா, ஆர் யூ குட் பர்சன் அப்படின்னு கேட்டோன்னா ஆர் யூ அவங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுறாங்க. அப்பியரன்ஸ் அண்ட் கேரக்டர் வந்து பேசும்போது நம்ம ஆர் யூ யூஸ் பண்ணலாம். இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னோன்னா நம்ம கேரக்டர் அண்ட் அப்பியரன்ஸ் சொல்லும்போது நம்ம ஆர் யூ யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஆர் யூ அப்படி நம்ம யூஸ் பண்ணுறது ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆர் யூ மட்டும் இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம நேம் கேட்குறது ஆர் யூ வச்சு எப்படி கேட்போம், ஒருத்தருடைய நேட்டிவ் பிளேஸ் கேட்கும்போது ஆர் யூ வச்சு எப்படி கேட்போம், ஒருத்தருடைய வயசு கேட்கும்போது ஆர் யூ வச்சு எப்படி யூஸ் பண்ணுவோம், ஒருத்தருடைய ஸ்டேட்டஸ் கேட்கும்போது அவங்க மேரிடா, எம்ப்ளாய்டா, அன்எம்ப்ளாய்டா இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஆர் யூ வச்சு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தனித்தனியாக ப்ராக்டிஸ் எடுக்கும்போது பேசும்போது உங்களுக்கு அது வந்து ஈஸியாக வரும். ப்ராக்டிஸ் எடுக்கணும்ல, இதுக்காக தான் நான் இப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது ஆன்சர் வந்து எஸ் அல்லது நோ சொல்லுங்கள். எஸ் சொல்லும்போது எஸ் ஐ ஆம், நோ சொல்லும்போது நோ ஐ ஆம் நாட், ஓகே. நான் இன்னும் வந்து என்னன்னு சொன்னேன்னா எல்லாமே ஆர் யூ குட் அட் அப்படி கேட்கலாம். நீங்கள் வந்து நல்லா மேத்ஸ் பண்ணுவீங்களா, ஆர் யூ குட் அட் மேத்ஸ். நீங்கள் மியூசிக் வந்து உங்களுக்கு நல்லா வருமா, ஆர் யூ குட் அட் மியூசிக், ஓகே. ஆர் யூ குட் அட் பாலிட்டிக்ஸ், உங்களுக்கு பாலிட்டிக்ஸ் நல்லா வருமா, ஆர் யூ குட் அட் கிராமர் உங்களுக்கு நல்லா வருமா, ஆர் யூ குட் அட் லாங்குவேஜஸ், உங்களுக்கு லாங்குவேஜஸ்லாம் நல்லா பேசுறதுக்கு வருமா, இப்படியெல்லாம் கேட்கணும் நம்ம ஆர் யூ யூஸ் பண்ணுறோம். எஸ் ஐ ஆம் குட் அட், நோ ஐ ஆம் நாட் வெரி குட் அட், பட்
அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ குட் அட் டெல்லிங் ஸ்டோரிஸ், குட் அட் டீச்சிங். சிலர் வந்து நல்லா டீச் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஐ ஆம் குட் அட் டீச்சிங், ஐ ஆம் குட் அட் டெல்லிங் ஸ்டோரிஸ் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு அவங்க வந்து நல்ல ஸ்டோரி சொல்லுவாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஆர் யூ குட் அட் டெல்லிங் ஸ்டோரிஸ் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆர் யூ குட் அட் டீச்சிங், ஆர் யூ குட் அட் டீச்சிங் லாங்குவேஜஸ், ஆர் யூ குட் அட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குட் அட்னா அதில் உங்களுக்கு நல்லா இருக்கா. ஆர் யூ பூவர் அட் லாங்குவேஜஸ் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வராதா அப்படி அர்த்தம். ஸோ வந்து இனி என்ன சொல்ல போகிறதுன்னு சொன்னோன்னா, ஆர்யூ வச்சு இன்னும் சில விட்டுருப்பேனா. ஸோ வந்து நீங்கள் ஓரளவுக்கு இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு கேட்டுடலாம். ஒரு பொண்ணு, சின்ன குட்டி பொண்ணு நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் வந்து கொஸ்டின் நீங்கள் இப்படி கேட்கலாம். ஆர்யூ வச்சு நீங்கள் கேட்கலாம். ஆர்யூ ஃப்ரம், அவங்களுடைய ஊர், அவங்களுடைய ஏஜ், அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, ஆர்யூ இன்ட்ரெஸ்டட் இன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, அவங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, ஸோ வந்து ஆர்யூ பிளேயரா சிங்கரா இது எல்லாமே நம்ம கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு எதுக்கு நான் போட்டிருக்கேன், திரும்ப போடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகினிங் வந்து எப்படி வந்து நம்ம இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிளாஸ்லேருந்து கூட நீங்கள் தொடங்கலாம். நான் ஆர்யூ கேட்டிருக்கிறத சொல்கிறது மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து இஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுப்பேன். இஸ் வச்சு எப்படி நம்ம கேட்கலாம். ஆர்யூக்கு ஆர்டினரி சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா, அஃபர்மேட்டிவ் எப்படி இருக்குன்னா, யூ ஆர் ஏ டாக்டர், இதை தான் நம்ம கொஸ்டின் இருக்கும். யூ ஆர் ஏ டாக்டர், யூ ஆர் ஏ டீச்சர், யூ ஆர் ஏ நர்ஸ், இதை தான் நம்ம கொஸ்டினாக எடுக்கும்போது ஆர் யூ ஏ டாக்டர், ஆர் யூ அன் என்ஜினியர், ஆர் யூ ஏ டீச்சர். நீங்கள் வந்து ஈஸியாக எடுங்க. ஒரு லாங்குவேஜ் படிக்கிறத அப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு எடுக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆர் வச்சியே இந்த நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ வந்து பி ஃபார்மில் ஆருக்கு யூசேஜ் என்னது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது வேர்பு கூட வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத செகண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வந்து இஃப் யூ ஆர் ஏ பிகினர் வந்து ஓகே, யூ ஷுட் ப்ராக்டிஸ் பை திஸ் வே, பட் இட் வுட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, I have made it clear this class, but I hope this is very useful for you. Okay, share this video to your friends. Okay, see you in the next class with an interesting topic. Bye bye.